வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:6. உங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கு இல்லையா? அந்த நீதியை வெளிச்சமாக செய்யணும். உங்கள் நீதி வெளிச்சமாகணும். உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். உங்கள் நியாயம் பட்ட பகலை போல் விளங்கணும். உங்களுக்கு நீதி கிடைக்கணுங்க. நீங்கள் நல்லவங்க. உங்கள் இருதயம் சுத்தமானது. அந்த சுத்தமான இருதயத்துக்கு நீதி கிடைக்கணும். உங்கள் நியாயம் விளங்கணும். உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அநீதி மாற்றப்படணும். உங்களுக்கு விரோதமான கிரியைகள் செயலிழந்து போகணும். அதுக்கு முதல் வசனம் பார்க்கலாமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வழியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? உங்கள் வாழ்க்கையை. உங்கள் வழினா உங்கள் வாழ்க்கை பயணம். கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை பயணம் என்ன செய்யணும்? கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. உங்கள் கைகளும் கால்களும் கட்டப்பட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. உங்கள் கைகளும் கால்களும் சுதந்திரமாக இயங்கணும். உங்கள் சிந்தனை சுதந்திரமாக இயங்கணும். பாருங்கள், பஸ்ஸில் ஏறிடுறோம். பஸ்ஸு கீழே குனிஞ்சு பார்த்தா சின்ன சின்ன நட்டுங்க இருக்கும். யாருன்னே தெரியாது ஒரு டிரைவர் ஓட்டுறாரு. அந்த வாழ்க்கை பயணம், அந்த பயணம் இருக்குது பாருங்கள், ட்ராவல். அதுக்கு அவர் தான் டிரைவர். அந்த 1 மணி நேரம் என்ன வேணாலும் நடக்கும். பின்னாடி கூட வந்து யாராவது மோதுவாங்க, சொல்ல முடியாது. ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் இருக்குது பாருங்கள், லைஃபு. இதை ஃபுல் சரண்டர் பண்ணணும் கர்த்தரிடத்தில். உங்களை படைச்ச சிருஷ்டி கர்த்தர்கிட்ட ஃபுல் சரண்டர் பண்ணுங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் பார்த்துக்குவார். அவர் சொல்கிறபடி நான் நடப்பேன். அவருக்கு பிரியமாக நடப்பேன். பரிசுத்தமாக நடப்பேன். உண்மையாக இருப்பேன். நான் நீதி செய்வேன். நான் நியாயமாக நடந்துக்குவேன். ஒருத்தருக்கு அநீதி நான் செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். உங்கள் நீதியை அவர் காப்பாற்றுவார். உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் பிரகாசிக்கும். உங்கள் நீதி வெளிச்சமாக இருக்கும். எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நீதிமான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்கள் பக்கம் நியாயம் நிச்சயமாக நடக்கும். யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுறதை போல் அவர் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடுவார். உங்களை டச் பண்ண முடியாது. உங்களுக்கு விரோதமாக பேச முடியாது. சாத்தான் உங்களை தொட முடியாது. தீங்கு உங்களை அணுகாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஏன்? நீங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு வைக்கணும். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அவர் தான் உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை நம்பி ஜீவிப்போமா? கர்த்தரை நம்பி வாழ்வோமா? கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாக பிரசங்கம் பண்ணுவோமா? அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென்.